கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தங்கச்சிக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. 2 வாட்டி அபார்ஷன் ஆகி போயிடுச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஃபிக்ஸ் வர அடிக்கடிக்கு ஃபிக்ஸ் டேப்லெட் எடுப்பா. அப்போ அவளுக்கு இனிமேல் குழந்தை நிற்காதுன்ற ஃபீலிங்ஸ் இருந்தது. அப்போ நான் போனேன் ஜூன் 3ஆம் தேதி, போன வருஷம் 3ஆம் தேதி நான் எங்கள் ஐயா கிட்டே ஜெபித்தேன். அப்போ ஐயா சங்கீதம் 17:14 படி புத்திர பாக்கியத்தை தருவேன்னு சொன்னார். அதே போன டிசம்பர் அவள் கன்சீவ் ஆனா. இப்போ 6 மாதம் ஆண் குழந்தை கத்தர் கொடுத்தா. கத்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் பிரியா, என் பையன் பேர் ஜோஷ்வா. காலாண்டு பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்தான். நல்லா தான் ஸ்கூல் போனான். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பயமாக இருக்குமா, நான் போக மாட்டேன்னு சொன்னான். சரி, பிள்ளைக்கு பயமாக இருக்குன்னு நானும் விட்டுட்டு இருந்தேன். அவன் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. எவ்வளவோ அடித்தேன், சூடெல்லாம் கூட வச்சேன், ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அப்புறம் டிசம்பர் மாதம் இங்கே ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அவனோட பயத்தின் ஆவியை எடுத்து போடுவார் கர்த்தர்னு சொன்னார். அவனாகவே நான் ஸ்கூலுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் அரசாங்க பள்ளியில் படிக்கிறான். பணம் கட்டுற ஸ்கூலுக்கு போகலை. நல்லபடியாக இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். தைரியமாகவும் இருக்கான். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கான். நான் சாட்சி சொல்கிறேன்னு நினச்சிட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறேன் என்று ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எதை எடுத்துக்கொண்டான்? இரவலாய் வாங்கி வந்த இழந்து போன அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டான். இந்த மாதம் நீங்கள் இழந்து போன அனைத்தையும் மறுபடியும் எடுத்து கொள்ளுகிற ஒரு மாதம். உங்களுக்கு தேவையானதை இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த பண்டக சாலையிலிருந்து எடுத்து கொண்டு போகிறீர்கள். 2வது, உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ராஜ மேன்மை இருக்கிறது. அதை இன்றைக்கு போய் எடுத்துக்கொள். இவ்வளவு நாள் அடுத்தவங்கிட்ட கையேந்திர நிலைமை இல்லை. இன்னைக்கு உனக்கு ஒரு ராஜ மேன்மையை, ராஜ பதவியை, ராஜ வாழ்க்கையை ஆண்டவர் வைக்கிறார். அதை போய் எடுத்துக்கொள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வார்த்தைகள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அகியா தான் போர்த்தி கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். 10 துண்டுகளை நீ எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து, ராஜ்ய பாரத்தை, அந்த அரசாட்சியை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். அடுத்து இன்னொரு வசனம், அதே 1 ராஜாக்கள் 11:37. அதிலே நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக. இனி பிச்சை எடுப்பதற்காக அல்ல, அடுத்தவங்கிட்ட போய் கையேந்தி நிற்பதற்காக அல்ல, அடிமையாய் வாழ்வதற்காக அல்ல. உனக்குன்னு ஒரு ராஜ மேன்மையை கொடுக்கும்படி ராஜரீக அபிஷேகத்தை உன் மேல வைக்கிறார். நீ போய் உன் மன விருப்பத்தின்படி இனி ஆண்டு கொள் என்று சொல்லுகிறார். ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டு கொள் என்று சொல்லி
இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். இந்த யெரொபெயாம் என்கிற மனுஷன் சாலமோன் ராஜாவுக்கு கீழே பராக்கிரமசாலியாக இருந்த ஒரு வீரன். அப்போ சாலமோனுடைய செய்கைகள் சரியில்லை. இப்போ சாலமோனுடைய பையன் கையில் அந்த அரசாட்சி போக போகுது. இந்த நேரத்தில் அதுக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன்னா இவன் தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் நடந்தவன் இந்த யெரொபெயாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். இப்ப ஆண்டவர் அவனுடைய உண்மையை கண்ணோக்கி பார்த்து எந்த அரசாங்கத்திட வேலை செய்யறானோ அந்த அரசாங்கத்தை ஒரு துண்டா பிரிச்சு, அதாவது அகியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். எப்பவுமே ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாக அதை நிறைவேற்றுகிறதை நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கிறோம். இப்போ இந்த யெரொபெயாமுக்கு இந்த பதவி எப்படி வருது, அதை எடுத்துக்கொள்ளு எப்படி சொல்றாருன்னா, இந்த தீர்க்கதரிசியாகிய அகியா ஒரு புது துண்டு போர்த்திட்டு வர்றார். அந்த துண்டை எடுத்து யெரொபெயாங்கிட்ட வந்த உடனே 12 பீஸா கிழிக்கிறார். அவன் போர்த்திட்டு வந்த துண்டை எடுத்து 12 பீஸா கிழிக்கிறார். கிழிச்சு 10 துண்டை நீ எடுத்துக்கப்பான்னு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? இந்த 12 கோத்திரத்தில், இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் 10 கோத்திரத்தை நீ தான் ஆள போற. மீதி இதுள்ளதில் ஒரு கோத்திரத்தை தான் சாலமோனுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன். ஏன்னா நான் தாவீதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவன் பிள்ளை சிங்காசனத்தில் வைப்பேன். அதனால அவன் தகாத விதமாக நடந்தா கூட ஒன்றை மட்டும் அவங்ககிட்ட வச்சுட்டு மீதி 10 எடுத்து உனக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி 10 துண்டை எடுத்து கொடுக்கிறாரு. எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். கீறி வச்சுட்டு கிழிச்சு வச்சுட்டு, இது உனக்குரிய பங்கு, உனக்குன்னு உள்ள 10 கோத்திரங்களை ஆளுகை செய்கிற அரசாட்சி, இதை எடுத்துக்கொள் என்று சொல்ல பொழுது அவன் எடுத்துக்கொண்டான். தடைகள் வந்தது, ஆனாலும் தடைகளை உடைச்சி ஆண்டவர் சிங்காசனத்திலே அவனை வைத்து ஆண்டவர் அழகு பார்த்தார். ஹல்லேலூயா! 10 கோத்திரத்தை ஆளுகை செய்கிற ஒரு சிங்காசனம் ஆண்டுகொள். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அடிமைத்தனங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்குன்னு வைச்சிருக்கிற வேலை இதுவரைக்கும் உன் கையில் கிடைக்கலையா? ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அந்த வேலையை எடுத்துட்டு போ. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிற உன் விசுவாச கண்களில் எடுத்துட்டு போ. உனக்குன்னு உள்ள துண்டு இன்றைக்கு உன் கையில் கொடுத்துட்டாரு. அவன் அன்றைக்கு அவன் போர்த்திட்டு இருந்த அந்த துண்டை கிழிச்சு 10 பீஸ் அவன் கையில் கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வசனத்தை எடுத்து உன் கையில் கொடுக்கிறார். அங்க கொப்பை வெட்டி போட்டாரு, உனக்கு வசனத்தை வெட்டி போட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா அகியா தீர்க்கதரிசி தன்னுடைய அந்த போர்த்திருந்த அங்கியில 10 துண்டை கிழித்து அவன் கையில் கொடுத்தான். அந்த 10 துண்டும் அவனுக்கு 10 கோத்திரங்களை ஆளுகை செய்வதற்கு ராஜ பதவிக்கு அடையாளம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பலுகி பெருகி பூமியை நிரப்பி மச்சங்களை ஆண்டுகொள் என்கிற வசனத்தை உனக்கு கொடுத்து இனி ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா அடிமைத்தனத்திற்கு முடிவு வந்துருச்சு. கடங்காரங்கிட்ட அடிமைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை, அங்கங்கேயே போய் கடந்து கையேந்தி கொண்டு பிச்சை எடுத்த காலங்களுக்கு எல்லாம் முடிவை கொண்டு வந்து சொல்லுங்க ராஜ வாழ்க்கை. கை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், ராஜ வாழ்க்கை. ஹல்லேலூயா! உனக்கு தேவையான வேலையை எடுத்துட்டு போ. அவனுக்கு தேவையான ராஜ பதவியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அனுப்புறாரு. உனக்கு தேவையான தொழிலின் ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு போ. உனக்கு தேவையான ஊழியத்தின் அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு போ. ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் தேவை. ஊழியம் செய்ய அவனுக்கு அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் தேவை. அன்றைக்கு எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசாவுக்கு கிடைத்தது. அவன் அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவினிடத்தில் கீழே விழுந்த சால்வையை இவன் எடுத்துக்கொண்டான். அதை தன்னிடத்திலே போர்த்தி கொண்டு போகிறான். எலிசா தீர்க்கதரிசி இரட்டிப்பான அபிஷேகம், எலியா செய்ததை விட இரட்டிப்பான அற்புதங்களை இவனால் செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா! சரி, முதலாவது இழந்து போனதை எடுத்துக்கொள். இரண்டாவது உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ராஜ பதவியை எடுத்துக்கொள். மூணாவது ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில வசனத்தை எடுத்துட்டு போங்க. உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வரும், அற்புதங்கள் நடக்கும். அன்றைக்கு
ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவர் சொல்றார், சரிதான் உனக்கு பிரச்சனையா, சரிப்பா நான் வர்றேன், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறான். அப்ப இவன் சொல்றான், நான் ஒரு 100க்கு அதிபதி தான், பெரிய இராணுவத்தின் அதிகாரி தான், நான் ஒருத்தனை வானா வர்றான் போனா போறான், என்ன வேணாலும் எனக்கு பணிவிட செய்ய நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நீர் அப்படி அல்ல, நீர் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, நீர் அவ்வளவு மகாபரிய தேவன், எனவே நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை அவன் எடுத்துக்கொண்டு போனான். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் வேலைக்காரன் குணமாயிடுவான். அப்ப ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது, இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்காக கடவுள். இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போனான். எந்த ஆவியின் பட்டயம்? ஆண்டவர் சொன்ன நீ போகலாம், நீ விசுவாசத்தைப்படி உனக்காக கடவுள். இந்த வார்த்தையை அவன் எடுத்துக்கொண்டு போனான். வீட்டில் போகிற வழியிலே அவனுக்கு செய்தி வருகிறது, அவருடைய வேலைக்காரன் குணமாகிவிட்டான். ஹல்லேலூயா. வார்த்தை ஒரு மனுஷனை குணமாக்கும், அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போ. வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வெற்றியை தரும், அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு போ. இந்த தேவ வசனம்தான் பிசாசை ஜெயிக்கிற ஆயுதம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பிசாசானவன் வருகிறான். இயேசு கிறிஸ்து வசனத்தை வைத்து ஜெயம் எடுத்தான். அவன் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். இதை சாப்பிடுங்க, நீங்க பசியோட இருக்கிறீங்க, 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க. அப்ப ஆண்டவர் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தான் அவனை ஜெயித்தான். ஒரு மனுஷன் வாழ்றது அப்பத்தினால மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வான் என்று எழுதி இருக்கிறது. இந்த வசனத்தை சொன்ன உடனே அவனால ஒன்றும் செய்ய முடியல. அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஆண்டவர் ஜெயித்தார். இன்றைக்கு உனக்குள் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள், பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டு நீ ஜெயிக்க போகிறாய். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு பேசுற எல்லா வசனத்தை எடுத்துட்டு போ. எல்லா பொல்லாத பிசாசுகளிடத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். செய்வினை கட்டுகள், மாந்திரிக கட்டுகளிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து வருகிற நாட்களில் ஒரு விடுதலையின் வாழ்வை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஒரு விடுதலையின் வாழ்வு. இந்த தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் உனக்கு வெற்றி எடுக்க உதவி செய்யும். உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றும். பிசாசிடத்திலிருந்து வெற்றி எடுக்கலாம், எக்ஸாமில் வெற்றி எடுக்கலாம். உன்னுடைய தோற்று போன வாழ்க்கை ஜெயமாய் மாறினா வசனம் உனக்கு அவசியம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, மனமாற்றங்களை கொண்டு வருகிற வேத வசனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வசனம் சொல்லுங்க, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா அப்படின்னா ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தலைச்சீராய் அதை எடுத்துக்கோ. ஆவியின் பட்டயத்தை எடுத்து, அது உன் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலையோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியா இவைகள் வாழ்வளிக்கும் வார்த்தைகள். ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லாத, ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. இதுதான் உனக்கு வாழ்வு கொடுக்கும். எத்தனை பேர் எனக்கு வாழ்வை இழந்து வந்திருக்கிறேன், வாழ்க்கையை இழந்து வந்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா, இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்திருக்க செய்வாராக. இது ஒரு வசனம், இதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக இயேசுவை எடுத்துக்கொள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். முதலாவது இழந்து போனதை எடுத்துக்கொள். இரண்டாவது ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்திருக்கிற ராஜ பதவியை எடுத்துக்கொள். மூன்றாவது வேத வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொள். நான்காவதாக கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவையே நீ எடுத்துட்டு போயிரு. அவர் வந்துட்டாருன்னா உனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள்
2 நாளைக்கு முன்னாடி தான் இயேசுவை கடைசியாக கல்லறையில் அடக்கம் பண்ணுறது வரைக்கும் கடைசியாக இருந்தவர்களிலே இவளும் ஒருத்தி. நல்ல நரம்புல தைலங்கள் எல்லாம் பூசி எடுத்து அவர் அடக்கம் பண்ணிட்டு போகிறது வரைக்கும் இருந்தா. அன்னைக்கு சாயங்காலம் நடக்குது. அடுத்து ஒரு நாள் தான் அடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் அதிகாலையிலே வரலாம். அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தா 1.5 நாள் இயேசுவை பார்க்காம அவளால் இருக்க முடியலை. 1.5 நாள் 2 நாள் கூட இயேசு இல்லாமல் அவளால் இருக்க முடியலை. இயேசுடைய ஊழியத்தின் பின்னணியிலே சுற்றி கொண்டிருந்தார்களே இவளும் ஒருத்தி. இவளுடைய பெயரை வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஊழியத்தில் பின்னணியில் இருந்தவர்களில் மகதலேனா மரியாள். யார் இந்த மகதலேனா மரியாள்? அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி வாழ்க்கையில் அழிந்து போன அவளை, இருட்டறையில் கிடந்த அவளை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இருட்டறையில் கிடந்து அழிந்து கொண்டிருந்த அவளுக்குள்ள இருந்து 7 பிசாசுகளை துரத்தி எப்போ விடுதலையாக்கினாரோ அண்ணிலிருந்து இயேசுக்கு பின்னாலேயே அவள் அலைந்து கொண்டிருந்தாள். இயேசு அடக்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிறாள். அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு நாள் போக, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகாலையில் போயிட்டு முதல்ல கல்லறைக்கு அவள் தான் போகிறாள். அவள் போகிறா, இயேசுடைய சரீரத்தை காணலை. உடனடியாக அவருடைய சீடர்களிடத்தில் போய் சொல்கிறாங்க. பேதுரு வர்றாரு, பார்க்குறாரு, போயிட்டாங்க. யோவான் வர்றாரு, பார்க்குறாரு, போயிட்டாரு. யாக்கோபு வர்றாரு, பார்க்குறாரு, இயேசுவை காணலை. அவங்க எல்லாம் அவ்வளோதான், நெவர் மைண்ட், போயிட்டே இருக்கிறான். ஆனால் இவள் மட்டும் அந்த கல்லறையை விட்டு நகரவே இல்லை. என் இயேசுவை பார்க்காமல் நான் போக மாட்டேன், என் இயேசுவை எடுத்துக்கொள்ளாமல் நான் போக மாட்டேன், எனக்கு நான் இயேசுவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி எல்லாரும் கூட இருந்த சீடர்கள்லாம் ஓடிட்டாங்க. இவ கூட வந்த மற்ற சில சகோதரிகள் எல்லாம் கூட போயிட்டாங்க. ஆனால் இவள் மட்டும் தனியாய் நின்று அந்த கல்ற தோட்டம் முழுவதும், அந்த யோசேப்பத்தினுடைய அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் தோட்டம் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். எங்கேயாவது இயேசுடைய சரீரம் இருக்குமா பார்த்துட்டே இருக்கிறார். அப்பொழுது ஒருவர் அவருடைய கண்களுக்கு முன்பாக படுகிறார். அப்பொழுது அவரிடத்துல கேட்குறா, அவரை தோட்டக்காரன்னு நினைச்சிட்டு, ஐயா இங்கே தான் இயேசு அடக்கம் பண்ணோம் 2 நாளைக்கு முன்னாடி, உடைய சரீரத்தை காணோம், ஒருவேளை நீங்கள் அவரை எங்கேயாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரமமும் கொடுக்க மாட்டேன், எங்கே வச்சேன்னு சொல்லுங்க, என் இயேசுவை நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன், என் இயேசுவை நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு இயேசு ஒரு நிமிஷம் தாமதிக்கல. மரியாளே என்று சொன்னார். கண்கள் அவளுக்கு திறந்தது. ரபுனி என்று இயேசுட்டு தான் நம்ம பேசிட்டு இருந்தேன்னு அவள் தெரிந்து கொண்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் இயேசுவை எடுத்துக்கொண்டாள். உயிர்த்த இயேசுவை எடுத்துக்கொண்டு அவள் போனாள். இறந்து போன அடக்கம் பண்ணின இயேசுடைய சரீரத்தை தேடி வந்த அவள் உயிர்த்த இயேசுவை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டு போகிறாள். இன்றைக்கு உயிர்த்த இயேசுவை தான் நீங்கள் சுமந்து கொண்டு போகிறீர்கள். யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. முதல்ல உயிர்த்த இயேசுவை சந்தித்தது அவள்தான். எப்படி அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது? இயேசுவை பார்க்காம போக மாட்டேன், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன், என் இயேசு எனக்கு வேண்டும், நீ சொல்லும் எங்க வச்சிருந்தாலும் நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த இயேசு இங்க இருக்கிறார், அவரை எடுத்துக்கொண்டு போங்க. குழந்தை இயேசுவை அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை அல்ல, சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெளிந்த உயிர்த்த இயேசுவை அவள் தன் இருதயத்தில் சுமந்து கொண்டு போனாள். இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்கள் சுமந்து கொண்டு போங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் செய்வார். அந்த இயேசுவை தானே அன்றைக்கு சகை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த இயேசுவை தான் அன்றைக்கு யவீர் என்கிற ஜெபாலய தலைவன் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். செத்து போன பிள்ளைக்கு உயிர் கிடைத்தது. உயிர்த்த இயேசு வந்தால் உயிர் கிடைக்கும். உயிர்த்த இயேசு வந்தால் உன்னிடத்தில் இருந்து செத்து போன ஆசீர்வாதங்கள் உயிர்ப்பிக்கப்படும். செத்து போனுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். செத்து போனுடைய கற்பம் உயிர்ப்பிக்கப்படும். உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கல்யாணமாகி 18 வருஷம் ஆச்சு, ஐவிஎஃப் ஐயுவி எல்லாம் ஃபெயிலியர், இன்க்ளூடிங் ரெண்டல் மதர் கூட ஏதோ ட்ரை பண்ணாங்க, எல்லாம் ஃபெயிலியர். கடைசியாக டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உன்னுடைய யூட்ரஸ் செத்து போச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்து அது செத்து போச்சு, அதனால இனி இயற்கையாக உனக்கு பிறக்க வாய்ப்பில்லை, செயற்கையாகவும் குழந்தை பிறக்காது, அதனால உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோ. இதுதான் கடைசியாக டாக்டர்ஸ் கொடுத்த எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணதுக்கு பிறகு கடைசியாக தத்தெடுத்துக்கொள், உன்னுடைய கற்பம் செத்து போச்சு, இன்னொரு குழந்தை தாங்கக்கூடிய பலன் இல்லை, இனி ட்ரீட்மெண்ட்டுக்கும் வழி இல்லை,
அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு உன்னுடைய கற்பம் ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால செத்து போச்சு கற்பன்னு சொல்லிட்டாங்க. உன் யூட்ரஸே செத்து போச்சு, அதனால இதுக்கு மேலே அதில் குழந்தை எந்த விதத்துலையும் தங்காது. ஒரு குழந்தையை எடுத்து தத்தெடுத்து இந்த கணவன் மனைவியும் வரும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உங்களுக்கு நிறைய ஆர்ஃபனேஜ் தெரியும், ஏதாவது ஹோமில் ஏதாவது ஒரு பிள்ளை இருந்தால் எங்களுக்கு எடுத்து கொடுங்க, அந்த ஹோமுக்கும் நாங்கள் நல்ல ஒரு ஆஃபரிங் கொடுக்குறோம், உங்களுக்கும் ஒரு நல்ல காணிக்கை நாங்கள் கொடுக்குறோம், நல்ல ஒரு செல்வ சீமானுடைய ஒரு குடும்பம். அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் பிள்ளைகளை வாங்கி விற்கிற வியாபாரி அல்ல. பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் கதறி கேட்டு அழுது இயற்கையாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து இலவசமாக பிள்ளை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கிற ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையை மனு உருவாக வைக்கிற ஒரு ஊழியக்காரன். எனக்கு உங்கள் பணமும் வேண்டாம், உங்கள் காணிக்கையும் வேண்டாம். ஆனால் நீங்கள் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. நீங்கள் விசுவாசிச்சா தேவ மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் கற்பம் செத்து போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருக்கு செத்து போய் 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணி 4 நாள் ஆனதுக்கு பிறகு ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பி சதையெல்லாம் அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்து போனது வர்ற அந்த ஆண்டவருக்கு செத்து போன உன் கற்பத்தை உயிர்ப்பிக்கிறது லேசான காரியம். நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. அப்போ அந்த சகோதரன் சொன்னார், ஐயா நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா, அதனால தான் விசுவாசம் குன்றி போச்சு, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்குள்ளால விசுவாசம் வந்துருச்சு. அந்த சகோதரியை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஆண்டவர் செய்வார், நான் நம்புகிறேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய புருஷனுடைய பேரை சொல்லி, அந்த அவருடைய பேர் வந்து ஸ்தனிஸ்லாஸ், ஸ்தனிஸ்லாஸுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். வசனத்தில் ஈசா என்கிற இடத்துல ஸ்தனிஸ்லாஸ் அவருடைய புருஷனுடைய பெயரை வச்சு ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். ஸ்தனிஸ்லாஸுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். அது அபிஷேகம் பண்ணப்பட்ட பரலோகத்தின் திரவியமாக உன் கற்பத்தை நிரப்பும். இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிச்சு, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அடுத்த மாசமே அவ கன்சீவான. ஹல்லேலூயா. எந்த டாக்டர் கற்பம் செத்து போச்சுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் சொன்னாங்களாம், யூட்ரஸ் தாங்காதுமா 10 மாதம், 3 கிலோ குழந்தை எப்படி அது தாங்க, இப்போ இவ்வளோன்னு இருக்கு தாங்கும், இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அது தானா வெளியே வந்துடும்மா, தானா கலைஞ்சிரம்மா, அதனால இப்போதைக்கு நீ யார்கிட்டையும் சொல்லிடாதம்மான்னாங்களாம். ஆனால் இவ சொல்லாத ஊரே கிடையாது, எல்லார்கிட்டையும் ஆண்டவர் அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தார். ஏன்னா ஆண்டவர் அவளுக்கு புதிய யூட்ரஸை அனுப்பினார், புதிய யூட்ரஸை பொருத்தி அனுப்பினார். கரெக்டாக 10வது மாதத்தில் நல்ல அழகான ஆண் பிள்ளையை பெற்று கர்த்தருக்காக இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவங்க டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? இயேசுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போனாள், இயேசுவை பிடித்து கொண்டு போனாள். செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் பிடித்து கொண்டாள். அவளுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் செத்திருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உயிர்ப்பிப்பார். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில், என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கன்னு என் பிள்ளைங்க நம்பி வந்திருக்காங்கப்பா. நம்பினவங்களை கைவிடாத தேவனே, என் பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு உம்முடைய ஊழியக்காரனாய் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். போய் எடுத்துக்கொள் என்று சொன்னீரேன், வந்து எடுத்து கொண்டு போக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த நன்மைகளை என் பிள்ளைகள் இழந்து நிற்கிறார்களோ, முதலாவது இழந்து போன கோடாரியை அவன் பெற்றுக்கொண்டது போல என் பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு தார். இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன செல்வங்கள், இழந்து போன வீடு வாசல் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பார்த்து அன்பா சொன்னீங்க, உனக்கு ஒரு வீடு கட்ட வேணும்னு சொன்னீங்களே,
அப்பா என் பிள்ளைங்க அதை நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வாடகை கட்டி மாளலை, வாடகைக்கு வச்சுருக்கிறவங்க அந்த ஹவுஸ் ஓனர் தொந்தரவு தாங்க முடியலை. என் பிள்ளைங்க வேதனையோடு வந்திருக்காங்க டேடி. இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீ ஒரு அற்புதத்தை செய்து, என் பிள்ளைங்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க டேடி. உங்கள் வார்த்தை என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதப்பா. என் பிள்ளைங்க இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு போவாங்கப்பா. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தையை என் பிள்ளைகள் எடுத்து கொண்டு போகிறார்கள். அன்றைக்கு தீர்க்கதரிசி ஒரு உத்திரத்தை எடுத்து கொண்டு போய் வீட்டை கட்டினான். என் பிள்ளைகள் உத்திரத்தை விட மேலான ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளை, அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்புகிற வார்த்தைகளை ஆண்டவருடைய தீர்க்கதரிசியிடத்திலிருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எடுத்து கொண்டு போகிறார்கள். இந்த வார்த்தை அப்படியே மனோருவாகட்டும். ஒருவேளை என் வீட்டு கடன் அடைக்க முடியலை, கடன்காரங்க வந்து தொல்லை தாங்க முடியலை, பேங்கு சீஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஒருவேளை என் பிள்ளைங்க வந்திருந்தால், ஆண்டவரே அந்த வீடு இனி எனக்கு நிலைக்காதுன்ற நிலைமையில் என் பிள்ளைங்க வந்திருந்தா, அந்த வீட்டை என் பிள்ளைகளுக்கு மீட்டு தாரும். இழந்து போனதா இருக்கலாம், இழந்து போகிற நிலைமையில் இருக்கிறதா இருக்கலாம். அது வீடோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுங்கப்பா. அதற்காக ஒரு தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. அன்றைக்கு ராஜா ஒரு விசேஷித்த அதிகாரியை நியமித்து சுனேமியாளுக்குரியது எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தான். ஆனால் எங்கள் பரலோக அப்பா ஒரு தேவ தூதனை அனுப்பி என் பிள்ளைங்க எதெல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுங்க. இவர்கள் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவனுடைய உறவு, இழந்து போன ஜெப ஆவி அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இவர்கள் இழந்து போன அந்த உற்சாகத்தின் ஆவி என் பிள்ளைகளை தாங்கும்படி மறுபடியும் கொடுப்பீராக. என் பிள்ளைகள் இழந்து போன அந்த ஜெப ஆவியை மறுபடியும் என் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து என் பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ண இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை
உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.